அனைத்து தோழர்களுக்கும் அன்பின் வணக்கம். ஆஹ் கலை இலக்கிய பெருமன்றம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு கலைஞன் ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவமே என்ன அப்படின்னா, அவர்களுடைய படைப்புகளை நாம் பாராட்டுவதும், அதை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளாக அழகிரிசாமி ஐயாவோட நிகழ்வு, அது தொடர்ச்சியா ஒரு 100 நாட்கள் நடந்தது. அதுல நானும் பேதமை கதை சொன்னேன். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழொலி ஐயா, இவரை அற்புதமான ஒரு கவிஞர். இவருடைய மாதவி காவியம் சமீபத்துல அவருடைய ஒருத்தரோட உரையை கேட்ட வாசிச்ச. ஏன் அவ்வளவு அற்புதமான ஒரு கவிஞர் பாரதிதாசன் கூடவே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு நிகரா இருக்கக்கூடிய கவிஞர் ஏன் வரலாற்றுல மறைக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன காரணம் அதுக்கு அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு கவிதைகள். அவரையும் எடுத்து அவருக்கு நூற்றாண்டு வரப்போது கொண்டாடுறதுக்காக 100 நாட்கள் அவருடைய கதையை சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ வட்டார வழக்கு அப்படிங்கறது பூங்குடியம்மா, நீங்க ஆடியோ மியூட் ஆயிட்டு இப்பதான். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. கரிசல் இலக்கியத்தின் பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கீர ஐயாவை கொண்டாடும் விதமாக இந்த கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுமா. கேக்குது. இந்த நிகழ்வை கொண்டாடுறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான கேக்குது. ஓகே ஓகேங்க. சொல்ல போனா கீரா ஐயா கிட்ட எல்லாம் பேசுவோம் அப்படிங்கறது நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். பேசிக்கலி நான் என்ஜினியரிங் படிச்ச ஒரு பொண்ணு. அப்ப அவங்களுடைய தேடல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஆகணும், இப்படியான தேடல்கள். இலக்கியம் எந்த இடத்துல என்ன ஆட்கொண்டுச்சுன்னு தெரியல. இப்போ ஒரு கதை சொல்லியாகவும் சிறார் எழுத்தாளராகவும் பயணிக்கிறேன். கிரா ஐயா கூட பேசினதா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வா நினைக்கிறேன். நேற்று சரிதா ஜோ பேசும்போது சொன்னாங்க, ஒரு கள்ளக்குறிச்சி கூட்டத்திற்காகத்தான் ஐயாவை நாரமநாதன் ஐயா கூட்டிட்டு வந்திருந்தாரு. அந்த நிகழ்வுல அவருக்கு முன்னாடி ஒரு கும்மி பாட்டு பாடி காட்டினேன். அடுத்து நுழைப்புலம் அவருக்கு ஒரு நிகழ்வு சிறப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 4-5 புத்தகங்களை பத்தி பேசும்போது நான் அந்தமான் நாயக்கர் நூலை பத்தி பேசினேன். பொதுவா கோபல்லபுரம் பேசியிருப்போம். கோபல்லபுரத்து மக்கள் இது எல்லாருமே அறியப்பட்ட கதைகளா இருக்கும். ஆனா அந்தமான் நாயக்கர் பெரும்பான்மை நபர்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வரும். ஒரு சினிமா திரைப்படமாக எடுக்கிறதுக்காக ஐயா இதை எழுதினாரு அப்படின்னா அவர் வாயாலேயே கேட்டது சந்தோஷம். இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் நமக்கு ரொம்ப இணைப்பா கொண்டு வந்து சேர்க்கிறது இலக்கியம். ஏன் இலக்கியம் வேணும்னா, ஒரு மனிதன் மாண்போடும் அறத்தோடும் வாழணும் அப்படின்னா அதுக்கு கலைகளும் இலக்கியங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமா துணை புரியும் அப்படின்னு சொல்லலாம். கலைகள் மட்டும் இல்லை என்றால் மனிதனை ஆற்றுப்படுத்த ஒரு விஷயமே கிடையாது. அவனுடைய கோபம், தாபம், இரக்கம், எல்லா வகையான நுண்ணுணர்வுகளையும் இலக்கியத்தின் வழியாக கொண்டு வர முடியும். அதை ரொம்ப சூப்பராவே நம்ம பிதாமகன் பண்ணியிருக்காரு. அவருடைய கதைகள்ல நிறைய கதைகள் எனக்கு பிடிச்சாலும் அந்த காய்ச்ச மரம் அப்படிங்கிற கதை என்ன ரொம்பவே ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு கதை, ரொம்ப பிடிச்ச கதையும் கூட. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்றோம்னா, லைஃப் இஸ் அ ரேஸ், படிக்கணும், பட்டம் வாங்கணும், மார்க் வாங்கணும்னு ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஓடு 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 ஓடுன்னு அந்த குழந்தைங்களை ஓட வச்சுட்டே இருக்குமே தவிர, அவங்களுக்கு மனித உணர்வுகளோட மாண்புகளையோ அதை பத்தி எல்லாம் நம்ம பெரிதா சொல்லி தர்றது கிடையாது. ஆனா இலக்கியத்தை வாசிக்கும் போது அது மிகச்சிறப்பா கொடுக்கும். அப்பா அம்மா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த கதை சொல்லும். நிறைய பேருக்கு இந்த கதையை படிக்கும் போதோ இல்ல கேட்கும் போதோ தங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததோ இல்ல மற்ற ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்ததோ நம்ம பார்த்த சம்பவங்களாவோ கண்டிப்பா காட்சிப்படுத்தப்படும். அப்படியான ஒரு கதை தான் காய்ச்ச மரம். இந்த காய்ச்ச மரம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசாளிகளை பத்தி பேசுது. அவங்க யாரு அப்படின்னா, நிம்மாண்டு நாயக்கர் பேரக்கா அப்படிங்கிற 2 வயசாளிகளை பத்தி பேசக்கூடிய கதை தான் இது. ஆரம்பத்திலே கீர ஐயா சொல்லியிருப்பாரு, அப்பா அத நினைச்சா இப்ப நினைச்சா கூட பகீர்னு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லித்தான் கதைய ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி என்ன நினைச்சா பகீர்னு இருக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இந்த கதைக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். நிமாண்டு நாயக்கரும் பேரக்காலும் ரொம்ப ஒரு அற்புதமான தம்பதிகள். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் நீர் வடிந்தடிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் பாசமாவும் வாழக்கூடியவங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரிசல் கிராமத்துல வசிக்கக்கூடியவங்க. நம்ம நிம்மாண்டு நாயக்கர் ஒரு பெரிய விவசாயி. பாத்தீங்கன்னா 80 ஏக்கர் அவருக்கு தோட்டம் இருக்குது, 4 சோடி உழவு மாடு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 கார வீடு. அதுவும் போக அவரோட தோட்டத்துல போடுறதெல்லாம் சும்மா மம்மானியமா, எது போட்டாலும் சரி, வத்தல் போட்டாலும் சரி, மல்லி போட்டாலும் சரி,
தானியங்கள் போட்டாலும் ரொம்ப மம்மானியமா விளையுமா, சும்மா மூட்டை மூட்டையா அடுக்கி கொண்டு வந்து அறுவடை எப்பயுமே வீட்டுல வைப்பாங்களாம். நல்ல விவசாயி, அதுக்கேத்த மாதிரி மனைவி. கணவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மனைவி அமைந்துட்டா அந்த இல்லறம் எவ்வளவு ஒரு அற்புதமானதாக இருக்கும். அப்படி ஒரு மனைவி. 2 பேருக்கும் அவங்களுடைய இனிய இல்லறத்தின் காரணமாக 4 பசங்களும் 4 பொம்பள பிள்ளைங்களும் பிறக்குறாங்க. 4 பசங்களும் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன வயசுல ஒத்துமையா இருக்காங்கன்னா, ஒரு அ பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, "முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக, அன்பால இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக" அப்படின்னு அவ்வளவு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். வழக்கமாவே பாத்தீங்கன்னா, எவ்வளவு ஒத்துமையா இருந்தாலும், சின்ன வயசுல அவ்வளவு சந்தோஷமா இருப்பா. அண்ணனும் தங்கையும் இருப்பாங்க. ஒரு மிட்டாய் கிடைச்சா கூட, அ நான் பாதி, நீ பாதி. வேற ஒரு துணியில போட்டு காக்கா கடி கடிச்சு, "அண்ணா உனக்கு பாதி, எனக்கு பாதி" அப்படிம்பாங்க. அண்ணன் தம்பியா இருந்தாலும், "ஐய்யய்யோ! இது எங்க அண்ணனுக்கு பிடிக்கும்" அப்படின்னு ஸ்கூல்ல யாராவது குடுத்தா கூட, அது சட்ட பாக்கெட்லயோ, டவுசர் பாக்கெட்லயோ வச்சுட்டு எடுத்துட்டு வர்ற, அப்படி ஒரு சகோதர பாசமா இருக்கிறது, எந்த இடத்துல மாறுது அப்படின்னு கேட்டா, திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறிரும். அப்படியான மாறுதல் தான் இவங்க வாழ்க்கையில நடக்குது. 8 குழந்தைகளோடையும் ரொம்ப சம்சாரி வாழ்க்கை வாழ்றாங்க. பொண்ணுங்களை எல்லாம் வந்து பக்கத்து ஊர்ல ரொம்ப ஒரு அருமையான வசதியான இடங்கள்ல கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. அடுத்து பசங்களுக்கு திருமணம் பண்ணணும். அவங்களுக்கும் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப ரொம்ப நல்லா போய்க்கிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கிறதுல அதுவரைக்கும் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கல்யாணம் வரைக்கும் அப்படி இருந்தவங்க, வீட்ல இருக்கிற பொண்டாட்டிக நொய்யி, நொய்யி, நொய்யின்னு டார்ச்சர் பண்றாங்க. இவ்வளவு வயசாயிச்சு, ஒப்பனே தான் சொத்த வச்சிருக்கோணுமோ? நம்ம 4 பேர் தலையெடுத்தாச்சு, நமக்கும் புள்ள குட்டி ஆயி போச்சு. சொத்த பிரிச்சாத்து குடுத்தா தானே அவனவன் பாடுபட்டு அவனவன் புள்ள குட்டிக்கு சொத்து சேர்த்த முடியும். உம்மா அப்பா இன்னும் ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் போட்டு சம்சாரம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மூத்தவன் சம்சாரம் அப்படித்தான் இருக்குது. 2வது, 3வது, 4வது 4 பேத்தோட சம்சாரம் ஒப்பாவ பாகம் பிரிச்சு குடுக்க சொல்லு, ஒப்பாவ பாகம் பிரிச்சு குடுக்க சொல்லுன்னு ஒரே டார்ச்சரு. அவங்களும் எவ்வளவு நேரம் தான் தாங்க முடியும்? இட்டிக்கிற இடியில அவங்களும் நேரடியா அப்பா அம்மாட்ட கேட்காம, போற வர்ற பக்கமெல்லாம் எங்க அப்பனுக்கும் வயசாயி போச்சு. 70 வயசுக்கு ஆக போகுது. இன்னும் சொத்த பிரிக்காம அவரே வச்சிருக்கோன்னு எங்க அம்மாவே சாவி கொத்த இடுப்புல வச்சிருக்கோன்னு நினைக்குது. இன்னும் பாகத்த பிரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு ஊர்ல போற வர்ற இடத்துல சொந்தக்காரங்க வீட்ல எல்லாம் சாடமாடையா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இத நம்ம டிமாண்ட் நாயக்கர் காதுக்கு வந்துருச்சு. காதுக்கு வந்த உடனே இவரு என்ன பண்றாரு, ஓ! நாம ஒருவேளை பிரிச்சு குடுக்காம தப்பு பண்றோமோ என்னமோ! பிரிச்சு குடுத்துருக்கணுமோ என்னமோ! அப்படின்னு நெனச்சுட்டு, இவரு என்ன பண்றாரு, ஒரு நாள் தோட்டத்துக்கு போயிட்டு மனைவியும் இவரும் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. ரொம்ப வெயிலு, அப்படியே வெயில் தாங்க முடியல. ஒரு வேப்ப மரத்தடியில, அப்பாடா! அப்படின்னு 2 பேரும் மூச்சு வாங்க உட்கார்ந்துகிட்டு, அப்புறம் "பேரக்கா, புள்ள பேரக்கா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, அவளையவே பார்த்துட்டு இருக்கிறார். அவ்வளவு ஒரு அந்யோன்யமான தம்பதி. அந்த இடத்துல பேரக்கால வர்ணிச்சிருப்பாரு அவரு. நல்ல வளத்தியான பொம்பள. முகம் அவ்வளவு ஒரு கலையா இருக்குமாமா. கண்கள் அப்படி இருக்கும். முகம் சிரிச்ச மாதிரியே இருக்கும். தலையெல்லாம் நரைச்சும் கூட அந்த முகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இளமை ததும்பக்கூடிய முகம். மனைவிய ரசிச்சு கொஞ்ச நேரம் பாத்துட்டே இருக்காரு. "அட என்னது வயசாயி போய் இப்படி உத்து உத்து பாக்குறீங்க? எனக்கே வெக்கமா இருக்குது போங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னமோ சொல்ல வந்தீங்கல்ல அத சொல்லுங்க." அப்படின்னு பேரக்கா கேக்குறாங்க. அப்போ நிமாண்டு நாயக்கர் சொல்றாரு, இல்ல, ஊர்ல 4 பேர் பேசுறது காதுக்கு வந்து விழுகுது. "நீ ஏதாவது கேள்விப்பட்டயா?" அப்படின்னு கேட்கையில, "ஆமாங்க, எனக்கும் தான் காதுல வந்து விழுந்துச்சு. ஆ சொத்து பிரிக்கோன்னு பசங்க பேசுறது தானே சொல்றீங்க?" தோழர் வணக்கம். சொத்து பிரி கன்டின்யூ பண்ணட்டுங்களா? நீங்க கன்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஓகே தோழர். சொத்த பிரிக்கோணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறத பத்தி தானே சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க. ஆமா பேரக்கா. உண்மையில ஒரு நல்ல புள்ளைங்களா இருந்தா நேரடியா வந்து தகப்பன கேட்கலாமல்ல. ஏப்பா, இத்தன நாள் நீங்க ஆண்டு அனுபவிச்சுட்டீங்க. நாங்களும் புள்ள குட்டி ஆயி போச்சு. எங்க பாகத்த பிரிச்சு குடுக்கலாமாப்பான்னு நேரடியா கேட்கலாமல்ல. ஏன் போய் அங்கிட்டும், இங்கிட்டும் பின்னாடி புரளி பேசிட்டு இருக்கோன்னு. அடட தப்பா நினைக்காதீங்க. நம்ம புள்ளைக அப்படி பண்ணாது. வந்திருக்கிற ஆளுகள்ல அவளுக்கு தூண்டி விட்டு அவளுக்கு தான் 4 பக்கம் பேசிருவாங்க. அவங்க கேட்கறதுலயும் நியாயம் இல்லாம என்னங்க இருக்குது? பேசாம சொத்த 4 பேத்துக்கு பிரிச்சு குடுத்துறலாம்ங்க. அதுதான் நியாயம். அதுக்கப்புறம் நாம பாட்டுக்கு ராமா, கிருஷ்ணான்னு ஒரு காசி, ராமேஸ்வரம் போயிட்டு சிவனேட்டு இருந்துக்கலாம்ங்க. அப்படின்னு பேரக்கா சொல்றாங்க. இவர் கல்யாணம் எப்ப 3 முடிச்சு போட்டு அவளுக்கு மனைவியா ஏத்துட்டாரோ, அன்னையிலிருந்து பேரக்கா பேச்சுக்கு அப்பீலே கிடையாது. பேரக்கா என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுவார்.
நீ சொன்னதுக்கு அப்புறம் மறுவார்த்தை இருக்குதா? ஆனா உடுகன்னே பிரிச்சு போடல சொத்தையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் போயிட்டு என்ன பண்றாரு, எல்லா மகனுக்கிட்டயும் வீட்டுக்கு வர சொல்றாரு. டேய் தம்பிங்களா எல்லாரும் வாங்க உங்க புள்ள குட்டிகளோட வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பூர்வீக வீடு கார வீட்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. டேய் தம்பி, எனக்கும் வயசாயி போச்சு. இனி எல்லாம் என்னால வந்து பாடுபட முடியாது. பொம்மாளுக்கு வயசாயி போச்சு. அதனால அவனவன் பாகத்த பிரிச்சு குடுக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அப்படியே மருமகளுக்கெல்லாம் இன்னும் குளு 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 குளுன்னு இருக்குது. அப்பாடா! இப்பவாவது இந்த கிழவனுக்கு பிரிச்சு குடுக்கலான்னு தோணுச்சே! அப்படிங்கிறாங்க. பசங்களும் அப்பா நீங்க பார்த்து என்ன பண்ணாலும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன ஒரு கண்ணுக்கு வெண்ணெயுமோ, ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புமா தடவிற போறீங்க? அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாத்துக்கு எப்படி பிரிச்சு குடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அடப்பா நான் பிரிச்சு குடுக்கறது சரி. அட கோட்டிக்கார பசங்களா, எப்பயுமே சொத்தெல்லாம் பிரிச்சா ஒரு நியாயஸ்த ஒரு நடுவர் வேணுமப்பா. போய் யாராவது ஒருத்தர கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போறாங்க. யார் கூப்பிடலாம் அப்படின்னு தோணையில இவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது நம்ம பாரல்பட்டி கந்தசாமி நாயக்கர் ஞாபகத்துல வர்றாரு. அவரு நல்லா நாயும் தெரிஞ்ச மனுஷரு. தெக்கையும் வடக்கையும் அடிக்கடி போவாரு. பேப்பர் கீப்பர் எல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் புத்தி சொல்லுவாரு. அப்ப இவரு கொஞ்சம் விவரமான ஆளப்பா. இவரையே கூட்டு வந்துடலாம். 4 அண்ணன் தம்பிகள் சேர்ந்து முடிவெடுத்து பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர பாகப்பிரிவினைக்காக கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வரையில அவரு வந்து வர்றாரு. இவங்களுக்கு சம்பந்தக்கார முறையாகணும். மாப்பிளை மச்சான் முறையாகணும். அவரு வந்தோடனே மாமா மாமா வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு வாங்க மாமா வீட்டுக்குள்ள உட்காருங்கன்னு முக்காலி தூக்கி வைக்கிறாங்க. அப்பெல்லாம் தான் நாற்காலி இருக்காதே, முக்காலி தான் இருக்கும். அவரு என்னங்கிறாரு, இல்ல மாப்பிள வீட்டுக்குள்ள இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு அடிக்கடி வெத்தலை போடணும். வெத்தலை போட்டேன்னா அப்படின்னு பொழிச்சு 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 நான் துப்பணும். வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு எந்திரிச்சு வந்துற சிரமப்பா. பேசாம நமக்கு இந்த தொழுவ கட்டுத்தாரத லாய்க்கி இங்கேயே உட்காந்துக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. அங்கேயே உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு, என்னப்பா என்ன எதுக்காக நீ வர சொன்னீரு அப்படிங்கல, மச்சான் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஹ் பசங்கள்லாம் சொத்தை பிரிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது நியாயம் தானுங்க. நமக்கும் வயசாயி போச்சு. இனி எல்லாம் பிரிச்சு அவனவன் பாடு முட்டைன்னு வச்சுங்க. நானும் உங்க பிறந்தவளும் நாங்க பாட்டு காசி ராமேஸ்வரன் இங்க வேலை பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமாண்டு நாயக்கர் சொல்றாரு. ஆமா மாப்பிள்ள நல்லதுதான். அவனவ எலிவளையா இருந்தாலும் அவனவள தனி வலைன்னு விட்டுறணுமாப்பா கல்யாணத்துக்கு அப்புறம். அப்பதான் பிரச்சனை இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி பரப்பட்டி கந்தசாமி நாயக்கர்ன்னு சொல்றாரு. அடுத்து பாகம் பிரிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 80 ஏக்கரா இருக்குது. 4 சோடி உழவு மாடு இருக்குது. 4 கார வீடு இருக்குது. பாத்திர பண்டம் நிறைய இருக்குது. தனியா, வத்தலு, தானியங்கள்னு சும்மா மூட்டை மூட்டையா விளைஞ்சு வீட்டுல அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் 4 பாகமா சரிசமமா பிரிக்கிறாங்க சொத்தையெல்லாம். ஆளுக்கு 20 20 ஏக்கரான்னு பிரிக்கிறாங்க. காளை மாடு ஆளுக்கு 2 2 மாடு ஒரு சோடி எல்லாத்துக்கும் பிரிச்சாச்சு. பாத்திர பண்டங்களும் நம்ம பெயரப்பா அத்தனை வாங்கி வச்சுக்கிற 4 மருமகளுக்கு எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. வத்தலு, தானியம் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டாங்க. எல்லாம் பிரிச்சு வச்சாச்சு. இனி எடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். வீட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சீட் போட்டு குலுக்கி எடுக்க மாட்டாங்க. அதனால வீட்டை மட்டும் மேல இருந்து கீழே மூத்தவன் மேல இருக்கணும். அதுக்கு இருக்கிறவங்க படிப்படியா கீழே இருக்கணும் அப்படின்னு பூர்வீக வீட பெரியவனுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த 3 வீடு அடுத்தவங்களுக்கு கொடுத்தாச்சு. சொத்தை பிரிச்சு குழுக்கள்ல போட்டாங்க ஒவ்வொரு பாகத்தையும். எப்பயுமே சொத்து எடுக்கையில இங்க சரி எங்க ஊர் பழக்கம் அப்படித்தான். அங்க கரிசல் மண்லி அப்படித்தான் போல இருக்குது. சின்னவந்தே முதல்ல சொத்து எடுக்கணும். சின்னவன் எடுக்கிறேன். அடுத்து 3வது பையன் எடுக்கிறேன். அடுத்து 2வது பையன், மூத்த பையன். எல்லாருக்கும் பிரிச்சு பார்க்கையில இதெல்லாம் சம்மதமாப்பா அப்படின்னு கேட்கையில அவங்க டக்குன்னு சம்மதம் சொல்ல முடியுமா? அப்பனுக்கு மகனா இருக்கிற வரைக்கும் சொல்லலாம். இப்ப பொண்டாட்டிகளோட புருஷனுங்க. அப்ப பொண்டாட்டி போய் கன்சல்ட் பண்ணிட்டு வரணும்ல. மாமா ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனவன் வீட்டுக்குள்ள போய் சம்சாரத்துக்கு கூட குசு குசு குசுன்னு பேசுறாங்க. காடுகிற எல்லாத்தையும் நல்லா நாய் மாத்தேன் கொப்பையை பிரிச்சு வச்சுக்கிறாரு. ஆனா அந்த வீட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஒன்னனுக்கு மட்டும் பூர்வீகத்து வீடு. அது பெரிய வீடு. ஒரு கல்யாணமே நடத்துற அளவுக்கு பெரிய வீடு. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வசதி குறைவுனா. அட அதுல அந்த வசதி குறைவுனா, இதுல இந்த சமையல் ரூம் தனியா கட்டிக்கிறேன். அது வந்து அதே கைசால அதுக்குள்ளேயே தான் இருக்கு. இப்படி ஒண்ணு பார்த்தா இதாத்தான் இருக்கும்ல. எங்க அப்பா நியாயமாத்தானே பிரிச்சுக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசி பேசி முடிவு பண்ணிட்டு வெளியே வந்து பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர் கிட்ட சொல்றாங்க. மாமா எங்களுக்கு சம்மதம் மாமான்னு சொல்லியாச்சு. இப்போ காடு, மாடு எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. தானியங்களை பிரிச்சாச்சு. வீட்டை பிரிச்சாச்சு. அவ்வளவுதானே அப்படின்னு. என்னப்பா எல்லாத்துக்கும் சம்மதம் தானே. இனி அவனவன் சொத்து அவனவன். எல்லாத்தையுமே உங்க அப்பனும் அம்மாளுக்கு கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது நம்ம நிமாண்டு ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள மாப்பிள இருங்க வர்ற 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 அப்படின்னு வேகமா வீட்டுக்குள்ள போறாரு.
வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு தவளை, ஒரு பானை, அதை வெண்கல தவளை எடுத்து தலையில வச்சுட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்து டொப்புன்னு இறக்கி வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் என்னத்தவ எல்லாத்தையும் பிரிச்சு குடுத்துட்டாரு. இப்ப என்னத்த எடுத்து கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. காரப்பட்டி கந்தசாமி நாயக்கரு உள்ள கையூட்டு பாக்குறாரு. வெள்ளி காசு இருக்குது. விக்டோரியா மகாராணியோட உருவம் படிச்ச வெள்ளி காசு இருக்குது. அந்த காலத்துல 12 காசு வெள்ளி காசு குடுத்தோம்னா, ஒரு தங்க காசு வாங்கிடலாமா. அப்ப பாத்துங்க அந்த வெள்ளி காசோட மதிப்பு. எடுத்து கொட்டி எண்ணி பார்த்தா, நாணயம் எல்லாம் வெள்ளி காசுமா கலகல 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 கலகலன்னு காசெல்லாம் கீழ விழுகுது. எண்ணி பார்த்தா 2000 வெள்ளி காசு இருக்குது. அந்த 2000 வெள்ளி காசுல 4 பேருக்குமே 500 500 பிரிச்சு குடுத்துட்டாரு. பிரிச்சு குடுத்துட்டு நம்ம நிம்மாண்டு நாயக்கருக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே என் மக்களுக்கு என்ன மாதிரி சம்பாரிச்சு வச்ச யாரா இருக்கிற? எப்படி குறை இல்லாம என் மக்களுக்கு நான் குடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற பூரிப்போட பாக்குறாரு. பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்பா மாதிரி சொத்து சேர்த்து வச்சு பணம் காசு குடுத்தவன் இன்னும் சில்லாவிலேயே ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு. மருமகளுக்கும் கூட மனசு குளிர்ந்து போச்சு. பேரக்காயிடுனா எல்லாத்தையுமே புள்ள குட்டிக்கு தான் எடுத்து குடுக்கறவங்கதான் எப்பயே தாய் மனசு. சாப்பிடுற பொருவ வைக்கல கூட அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்டா இந்த சாமின்னு குடுத்து போட்டு பட்னியா இருக்கிறது தான் அம்மா. அதனால பேரக்காளுக்கும் சந்தோஷம். இந்த பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கருக்கு மட்டும் இது என்ன மாப்பிள்ளை கோட்டிக்கார பயலா இருக்கிறானா? சொத்த குடுத்தாரு நியாயம், ஊட்ட குடுத்தாரு நியாயம், விளைஞ்சதையெல்லாம் குடுத்தாரு நியாயம். ஆனா ஒரு 4 காசு கையில வச்சுக்கிறது இல்லையா? அதையும் பச்சு பச்சு பச்சுன்னு பிரிச்சு குடுத்து போட்டாரு. நாளைக்கு ஒண்ணுன்னா அவனுக்கிட்ட எல்லாம் 4 பொட்ட பிள்ளைகளை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கானு. அதுக்கு அப்பான்னு ஒரு நல்லது கெட்டது வந்தா சீர் சிறப்புக்கு இவனு கிட்டதான் எனக்கு கையேந்தோன்னு அதை வச்சிருந்தா கௌரவமா சபையில அபிச்சீதுன்னு கொண்டு போய் வைக்கலாமல்லோ. இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டாரே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நாசுக்கா சொல்றாரு. மாப்பிள்ள எல்லாம் குடுத்தீரு, ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த காசை நீர் கொஞ்சம் வச்சுட்டு கடைசியில கொடுத்துருக்கலாமல்லப்பான. அட போப்பா, என் பிள்ளைகளா எப்பேற்பட்ட பிள்ளை தெரியுமா? இத்தனை நாளு அவிக என் கையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இனி கடைசி காலத்துல நான் அவங்க கையை எதிர்பார்த்துட்டு போறேன். இனி என்னையா வேணும்? கட்டிக்கிறதுக்கு துணி, 3 வேளை சோறு, தலைக்கு எண்ணெய், இதை தாண்டி இனி எங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது? எனக்கும் பேரக்காலுங்க பழச நினைச்சு போட்டு புள்ள குட்டி பேரங்குட்டி எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா நாங்க இருந்துட்டு போறோம் ஐயா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படி ஒண்ணும் நடக்காதியா. அக்கா தங்கச்சிக்கு வந்தா சீரை அள்ளி குடுக்கறதுல என்ற மகனுங்களோட்ட ஒருத்தரும் இருக்க முடியாதுன்னு சும்மா பெருமை பீத்து பீத்துற நம்மால் பீத்துறாரு. ஆனாலும் இவருக்கு கொஞ்சம் கொதக்குனுதான் இருக்குது. இப்ப எல்லாம் கொடுத்தாச்சு, அப்பா அம்மாவை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. 4 பேரும் சொல்றாங்க, என்ற வீட்டுல ஒரு மாசம், உன்ற வீட்டுலன்னு 4 பேரு ஆளுக்கு ஒரு மாசம். முதல் மாசம் அப்பா என்ற வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு எல்லாம் பிரிச்சாச்சு. முதல் மாசம் பெரிய மகன் வீட்டுக்கு போறாங்க. பயங்கர தடபுடல் தான். மருமக உட்கார்ந்த இடத்துக்கே கொண்டு ஒடியாடுறா அப்படின்னு இருமாதத்துக்கு முன்னாடி சுடு தண்ணி ஒடியாருது. வெத்தலவா கொண்டு வந்து குடுக்குறாங்க. காப்பி வேலைக்கு காப்பி வருது. தலைக்கா அத்தை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்பு சூடு குடிச்சுக்கு, நம்மளுதே கரிச பூமி கந்தக பூமி சூடு குடிச்சுக்கு, வாரம் ஒருக்க எண்ணெய் தேய்ச்சி குளிங்கத்த அப்படின்னு அவ்வளவு பாசமா நடக்குது. முதல் மாசம் பெரிய வீடு ரொம்ப சந்தோஷம். 2வது மாசம் 2வது மகன் அதை விட நல்லா கவனிச்சுக்கிற. 3வது மாசம் 4வது மாசம்னு முதல் ரவுண்டு முடியும் போது பேரக்காலுக்கும் சரி நிம்மாண்டு நாய்க்கருக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கிறோம், நம்ம மருமக்கமார்களும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷனுக்கு அப்பா வீட்டுல மகன் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், ஆனா மகன் வீட்டுல அப்பாவுக்கு அந்த உரிமை கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அப்படியே முதல் மாசம் என்ன பண்றாங்க, பெரிய வீட்டுல 3 வேளை சோறு கொடுத்தது 2 வேளை சோறாயிருச்சு. ஆனா மத்தியானம் வந்து ஏதாவது கூளை கீழே குடிச்சுக்கலாம் மாமா, நாங்க காடு கரைக்கு போய் பாடுபடும், உங்களுக்கு உட்காந்து மத்தியானம் சூடா செஞ்சு போட்டு இருந்தா நாளைக்கு என்ற புள்ள குட்டிகளை எப்படி வளர்த்துறதாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளை சோறாச்சு. அப்படியே கொஞ்சம் இவங்க மனசு லேசா ஒரு மாதிரியாச்சு. அடுத்து 2வது மகன் வீட்டுக்கு போனாங்க. 2 வேளை காப்பி 1 வேளை காப்பி ஆயிடுச்சு. காலையில கரசோறு, சாயந்தரம் தான் காப்பி. பேரக்காலுக்கு வெத்தலை இல்லைன்னா முடியவே முடியாது. வெத்தலைய போட்டுக்கிட்டே பாக்க போட்டு வெண்ணுட்டே இருப்பா. அவளுக்கு வெத்தலைக்கு ஏங்க அத்தை நீங்க பாட்டுக்கு வெத்தலை தின்னு பொழிச்சுன்னு கண்ட இடத்துல எல்லாம் துப்பி விட்டு போயிடுறீங்க, புள்ள குட்டிகளுக்கு நோய் வந்துச்சுன்னா என்ன பண்றதாமா? நான் இனி வெத்தலை வாக்கு போடல சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை வாக்கு போடுறதையும் பேரக்கா நிறுத்தியாச்சு. வெத்தலை வாக்கு போயாச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நின்னு போச்சு. 2வது ரவுண்டு வரும்போது அப்படியே குறைஞ்சிருச்சு. சாப்பாடு குறைஞ்சிருச்சு. காப்பி தண்ணி இல்ல.
2 பேர் பார்த்தா அப்படியே வங்கொடக்கா மாதிரி ஆயி போயிட்டாங்க. வத்தி உடம்பெல்லாம் தளர்ந்து போய் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல சின்ன மக வர்றா. சின்ன மக வந்தவோ என்ன பண்றா, அம்மாளி எயினி வந்து பாக்குறா. அவங்க கிட்ட எல்லாம் குடுத்தது போக மிஞ்சி இருக்கிறது சபையிலேயே அவர் சொல்லிக்கிறாரு. அவர் இடுப்புல கட்டின அந்த அரணா கொடியுமே, அதுக்கப்புறம் பேரக்காய் போட்டிருந்த அந்த தோடு மட்டும்தான் அவங்க கிட்ட இப்ப சொந்தமா இருக்குது. மத்த எல்லாத்தையுமே குடுத்தாச்சு. சின்ன மக வர்றா. வந்து அப்பாவி அம்மாவி பார்த்ததுக்கு அப்புறம் அவனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அவ்வளவு ஒரு வேதனை. எப்படி ஒரு சம்சாரிங்களா அந்த ஊர்ல அப்படி இருந்துவீங்க. இப்ப தலை சிக்கு புடிச்சு போய் அப்பதான் எண்ணெய் இல்லாம தலை சிக்கு புடிச்சு போய் ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பேரக்கா இருக்கிறான். குளத்துல போய் களிமண்ணை எடுத்து தலையில பரபர பரபரன்னு களிமண்ணை தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டுக்கு அப்பதான் வர்றா. சின்ன மக வர்றா. அவளுக்கு பார்த்துட்டு ஆங்கார கோபம் தாங்கவே முடியல. அப்பாவுக்கு போய் பாக்குறா. அப்பா சும்மா கட்டோடலாம் அப்படி இருந்தவரு சும்மா இப்படி இப்படி ஆயி போயிட்டாரு. பீர்க்கங்கா மாதிரி வாடி வதக்கி எலும்பெல்லாம் தெரியுது அப்பாவோட உடம்பு. மகனால தாங்கிக்கவே முடியல. பிறந்தவனுல கண்டபடி போய் அட நாசமா போனவங்களா, அத்தனை சொத்தை அப்பன் குடுத்துதேடா உங்களுக்கு, என்னடா குறை வச்சது உங்களுக்கு, இப்படி அப்பனையும் அம்மாளையும் இப்படி பண்ணி போட்டீங்களே, 2 பேத்த பார்த்தா எப்படி இருக்குது, நீங்களாம் மனுஷங்களா, இன்னைக்கு உங்களுக்கு வந்தது நாளைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு வந்ததாண்டா உனக்கும் வரும், உனக்கும் புள்ள குட்டி இருக்குது, நான் கண்ட வேலைக்கு திட்டுறா அழுகுறா. அப்பா இவனை கிட்ட இருக்க வேண்டாம், என் கூட பாப்பா, நான் உன்னை மகராசி மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லையில பேரக்கால் நிம்மாண்டு நாய்க்கர் சொல்றாங்க, இல்ல சாமி, சம்மந்தக்காரத்து வீட்டுல வந்து இறந்தோம்னா அது மரியாதையா இருக்காது அப்படின்னு. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இருந்தீங்கன்னா, அப்ப உங்க ஒப்பன் இருந்தது வேற, அப்ப நிம்மாண்டு நாய்க்கர் இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது கஞ்சிக்கு சேர்த்து போய் சோத்துக்காக உன் ரூட்ல வந்து உட்காந்தன்னா அது எனக்கு மட்டுமல்ல உனக்கும் அசிங்கம். அப்ப நான் தலை கூட்டிட்டு வந்து சோறு போட்டான்னு பேசுவாங்க. வேண்டாம் சாமி, நாங்க கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவனாலையும் ஒன்னும் சமாதானப்படுத்த முடியல. அழுது 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 சின்ன மக போயிட்டா. இவங்களுக்கும் 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? என்ற பசங்க இப்படி பண்றாங்க. எந்த ஒரு தாய் தகப்பனும் வெளிய போய் சொல்லவே மாட்டாங்க. அடுத்து நடுமக ஒரு நாள் வர்றா. அவளுக்கு வந்துட்டு அப்பா இவ போய் சின்னவ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பாள்ல, அக்கா தங்கச்சி கிட்ட இப்படி ஆயிருச்சுன்னு. புடிச்ச பலகாரம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அப்பனுக்கு அம்மாளுக்கு குடுத்து மூக்க சித்திட்டு, "உங்க நிலைமை இப்படி ஆயி போச்சேப்பா. உங்களுக்கு புடிச்சது சாப்பிடுங்க. இந்தா காசு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புடிச்சது வாங்கி சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் கையில குடுத்துட்டு நடுமகளும் போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் உட்கார்ந்து நைட் ஏதோ பழைய சோற போட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு போட்டு 2 பேரும் உட்கார்ந்து இருக்கையில பேரக்கா மெதுவா போயி, "ஏனுங்க, நாம எங்காவது போயிரலாமா?" அப்படின்னு பேரக்கா கேக்குறா. "புள்ள, இதைத்தான் நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சிட்டு இருந்தத நீ கேட்டுட்ட. இன்னைக்கே போனோம்னு வச்சுக்கோ, நம்ம புள்ளைய வந்து சொல்லி கொடுத்த நாம விட்டுட்டு போயிட்டுன்னு அவளுகளுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். ஒரு 4 நாள், இத்தனை நாள் பொறுத்துட்டுமாமா, ஒரு 4 நாள் பொறுத்துட்டு நம்ம அப்புறம் எங்காவது போயிரலாம்" அப்படின்னு 2 பேரும் பேசுறாங்க. பேசிட்டு ஒரு 4 நாள் ஆயிருச்சு. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் கோவில்பட்டி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போறாங்க. யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு சந்து பொந்தெல்லாம் பூந்து போயி, மக குடுத்த காசு கொஞ்சம் கையில இருக்குது. அவரு போட்டிருந்த அரணா கொடியும், அவரோட மனைவி போட்டிருந்த தோடு 2யும் வித்தர்றாங்க. வித்து அதுல என்ன காசு வருதோ யாராவது தெரிஞ்சிருந்தா, "ஐயோ முதலாளி நீங்களா?" அப்படின்னு கத்திருவாங்கன்னு 2 பேரும் முக்காட போட்டு மூஞ்சி தெரியாம போயி அதை வித்து காசை வாங்கிட்டாங்க. எங்க போறது? எங்க போறது? எந்த திசை போறது? ஒண்ணுமே திக்கு தெரியல 2 பேரும். சரி மதுரைக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு போயிட்டாங்க. மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துக்கிறாங்க. பாக்குறாங்க கூட்டம் அப்படி இப்படின்னு அலமோதுது. அங்க எங்கன்னு போறாங்க, வர்றாங்க, இறங்குறாங்க, மூட்டை தூக்கிட்டு போறாங்க. சத்தமா இருக்குது. ரிமாண்ட் நாய்க்கர் கிராமத்திலேயே வாழ்ந்தவர்ல. இதுக்குத்தான் இத்தனை பேர் எங்க போறானுங்கோ, எங்க வராங்க, என்னதே சோழி இவனுங்களுக்கு இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மாண்டு நாயக்கரும் பேரக்காலுக்கு எங்க போறதுன்னு தெரியாம உட்கார்ந்து அந்த நேரத்துல ஒரு குழந்தை அங்க இங்கன்னு ஓடி ஆடி விளையாடுது. அம்மா வந்து மிரட்டுறா. "அட அங்க இங்கேயும் ஓடி விளையாடுன்னு வச்சுக்கோ, ரயில் வந்துன்னு ஒரே அடி அடிச்சு தள்ளிரு" அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒரு ரயில் அப்படின்னு வேகமா வந்து நிக்கல. அந்த புள்ள அதா அப்படின்னு பயந்து ஓடி வந்து பேரக்கா காலை கட்டி புடிச்சுக்கிச்சு. கட்டி புடிச்சு பேரக்காட்ட ஆத்தா அப்படின்னு உட்காரையில அந்த எப்பவுமே பெத்தவீட்ல எந்த குழந்தைய பார்த்தாலும் தாய்மை உணர்வு வந்துருமல்ல. கட்டி புடிச்சுட்டு அந்த குழந்தைய கொஞ்சறா. அப்புறம் பார்த்துட்டு, "எங்க போறீங்க நீங்க?" அப்படின்னு கேட்கையில, "நாங்கெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு புள்ளைக்கு முடி எடுக்கறதுக்கு போறோமாத்தா" அப்படிங்கிறாங்க. அப்புறம் "நீங்க எங்க போறீங்கன்னு?" கேட்ட உடனே, இவளுக்கு அது வரைக்கும் எங்க போறோம் எதுன்னு தெரியாதவ, "நாங்களும் ராமேஸ்வரத்துக்கு தான் தாயி போறோம்னு" சொல்றாங்க.
திரும்பி பேரக்கா சொல்லிட்டு இப்படி பாக்குறா, நீ சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன, ராமேஸ்வரமே போலாம் அப்படின்னு சொல்லி ரயில் வந்துருச்சு. டிக்கெட் வாங்கிட்டு ஏறிட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தா ரெண்டு பேரும் நிமாண்டு நாயக்கர் கொஞ்ச நேரம் தூங்கினா பேரக்கா முடிச்சிருப்பா. அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு கூட நல்லா ஒரு நெருக்கமாயிருச்சு. அங்கதான் ஒரு நிம்மதியான தூக்கம். பேரக்கா படுத்த உடனே அசந்து சும்மா அப்படின்னு கொரட்டை விட்டு, ரொம்ப நாள் வலி எல்லாம் கொரட்டையா வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டா. தூங்க ஆரம்பிச்சும் போது நிம்மாண்டு நாயக்கர் பாக்குறாரு, எப்பேற்பட்ட குடும்பத்துல பொறந்து வளர்ந்து எனக்கு 100 பவுன் அந்த காலத்துல போட்டு வாக்கப்பட்டு அப்படி வந்தாளே, கட்டு மஸ்தா அப்படி இருப்பா, இன்னைக்கு பார்த்தா கஞ்சிக்கு செத்து போய் கிடக்குறாளே, நான் அன்னைக்கு யோசிக்காம பண்ண தப்பு இன்னைக்கு என்ற பொண்டாட்டி எல்லாம் கஷ்டப்படுறா அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு அப்படியே கண்ணுல கண்ணீர் வருது. அப்படியே 2 பேரும் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு ராமேஸ்வரம் போயிருச்சு. இங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 4 நாள் யாருக்குமே தெரியல. நிமாண்டு நாயக்கரும் பேரக்காளியும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. மூத்தவளுக்கு சம்சாரம் குளிக்கும்போது முதுகு தேய்ச்சிட்டு இருக்கிறா. அன்னைக்கு சித்திரை மாசம் நல்ல வெயில் மாசம், அவங்க வீட்ல சாப்பிட வேண்டிய முறை. எங்க பெருசுக 2யும் காணோம், அம்மாளையும் சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னா, இவ சொல்றா, அதெல்லாம் எங்க போய் ஊரை சுத்திட்டு திரியுதுகோ, இதெல்லாம் நேரத்துக்கு நேரத்துக்கு வந்து கொட்டிட்டு போய்க்குதுங்க இதுகெல்லாம் அப்படின்னு மருமக சொல்றா. எங்கேயோ போனாலும் நேரத்துக்கு சாப்பிட்டா சரின்னு மகனும் விட்டுட்டா. 2 நாள் 3வது நாள் பாக்குறா, அவனும் கவனிக்கல. வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறா. கிராமத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கவனிப்பாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற 2 பேரு, அட அங்கம்மா, எங்க நிம்மாண்டு நாயக்கரையும் காணோம், பேரக்காளையும் காணோம், பெரியவங்க வீட்டுலதானே இந்த மாசம் முறை இங்கதானே சாப்பிடணும், காணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இரு இரு இங்க எங்கேயாவது சண்டை கிண்டை நடந்திருக்கு, நான் போய் 2வது பையன் வீட்டுல கேட்டு வர்றேன் அப்படின்னு 2வது பையன் வீட்டுல போய் அங்கேயும் கேட்டு, அட எங்க பொம்மால காணோம் கொய்யனை காணோம் அப்படின்னா, இந்த மாசம் அண்ணன் வீட்டுல தானே சோறு, அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் வீட்டுல விவரம் சேகரிச்சுட்டு வந்து 4 நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க யார் வீட்லயுமே இல்ல. அப்புறம் பசங்க கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பா அம்மா யார் வீட்லயுமே இல்ல அப்படின்னு. பசங்களுக்கு கொஞ்சம் மனசெல்லாம் கொதக்கன் ஆயிருது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தங்கச்சி வந்தாங்கல்ல, அவங்க திட்டிட்டு போனதுனால அவங்க அங்க வர சொல்லி நம்ம கஷ்டப்படுத்து தேடி அலையத்துன்னு கூட்டிட்டு போயிட்டாளுங்களோ என்னமோ அப்படின்னு தங்கச்சி வீட்ல எல்லாம் போய் தேடி தேடி பாக்குறாங்க. தங்கச்சி வீட்லயும் இல்ல. ஊருக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா காணாம போனது புள்ளைகளுக்கு தெரியல. முதல்ல ஊருக்கு தெரிஞ்சு 4 நாள் கழிச்சுதான் புள்ளைகளுக்கு தெரியுது அம்மா அப்பா எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு. எல்லா பக்கம் தேடி தேடி பாக்குறாங்க, ஆள் விட்டு பாக்குறாங்க, ஏதாவது சொந்த பந்த வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு பாக்குறாங்க. அவங்க ரோசக்காரங்க 6 வீட்டுக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு பெரிய மகன் சொல்றேன். எந்த வீட்டுக்கும் போகல. அப்போ எல்லாரும் தேடிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல போய் அப்பெல்லாம் வெத்தலை ஜோசியம் எல்லாம் பாப்பாங்க. வெத்தலை ஓட்டு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குற அது மாதிரி எல்லாமே பாக்குறாங்க. எங்கேயுமே துப்பு கிடைக்கல. அப்ப திடீர்னு சொல்றாங்க, ஆனா வடக்கு கிணத்துல 2 பொணம் ஒதுங்குதாம ஒரு வயசான கிழவனும் கிளவி உழுந்து கிடக்குறாங்களாமா அப்படின்னு யாரோ சொன்ன உடனே ஊரே அடிச்சு புடிச்சு அந்த கிணத்துக்கிட்ட ஓடுது. பசங்களுக்கா பயம், நம்ம அப்பா அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு போய் பாக்குறாங்க. நல்ல வேளை அந்த பொணத்தை திருப்பி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது, அது நல்லா உப்பி போய் மீன் அந்த கண்ணெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிணத்துக்குள் விழுந்திருக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லைன்ட்டு அது ஒரு வகையில திருப்தி, எங்கேயோ உசுரோட இருப்பாங்க அப்படின்னு. இவங்களை தேடி தேடி பார்த்தாச்சு. காலம் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடும். 4 வருஷம் ஆயிப்போச்சு. நிமாண்டு நாயக்கரும் பேரக்காடு எங்க போனாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளும் மறந்துருச்சு. மருமகளுக்கு அப்பாடா விட்டது தொல்லை அப்படின்னு அப்பவே மறந்துட்டாங்க. பேர பிள்ளைங்க குழந்தைங்க அதுகளுக்கு என்ன தெரியும், விளையாட்டு பிள்ளைங்க மறந்தாச்சு. ஊர் மட்டும் அப்பப்ப ஏதாவது ஒண்ணு வரையில சொத்து பாக பிரிவின வரையில எத்தனை பேர் இருந்தாலும் அந்த நிம்மாண்டு நாய்க்கிற மாதிரி ஒரு அப்பனாத்தான் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிற பேச்சு மட்டும் அப்பப்ப வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆஹ் என்னாச்சு அப்ப நம்ம நம்ம அந்த மத்தியஸ்தம் பண்ணாரு இல்லைங்களா, பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கரு, அவங்க குடும்பத்துக்கு ராமேஸ்வரத்துல ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. குடும்பமா ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு, நம்ம ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் முன்னாடி இந்த சைடு பிச்சைக்காரங்க, வயசானவங்க, பிச்சைக்காரங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்கன்னு நிறைய பேர் உட்காந்துட்டு ஒரு ஈய தட்டத்தை வச்சுட்டு, இந்த படத்துல கூட பார்த்திருப்பீங்க, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு ஒரு பாட்டிலேயே காட்டியிருப்பாங்க. அது மாதிரி, அம்மா தாயே பிச்சை போடுங்க சாமி அப்படின்னு கேட்டுட்டு பலதரப்பட்ட மக்களும் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கையில இவரு பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர் அப்படியே உள்ள போறாரு. திடுக்குன்னு திரும்பி ஒரு 2 முகம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. போய் அந்த முகத்தையே இப்படி உத்து உத்து பாக்குறாரு. அவருக்கு பார்த்துட்டு தாங்கவே முடியல. அங்க இருந்த அந்த 2 தெரிஞ்ச முகமும் நம்ம நிம்மாண்டு நாயக்கரும் ஏறக்காலும்.
தலை எல்லாம் மொட்டை அடிச்சு யாருன்னே அடையாளம் தெரியாம ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கிறாரு நிம்மாண்டு நாய்க்கரு. அவருக்கு ஒருத்தரையுமே தெரியல. அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு நிலைச்ச பார்வை எங்கேயோ இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி தட்டை மட்டும் நீட்டுறாரு வர்றவங்க கிட்ட எல்லாம். இப்படித்தான் காட்டிட்டு இருக்கிறாரு. பேரக்காலுக்கு யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இவருனால தாங்க முடியல. இவரு பார்த்த நிம்மாண்டு நாயக்கரு அவ்வளவு கம்பீரமா 80 ஏக்கரா சொந்தக்காரரு 100 பவுன் நகைய போட்டுட்டு வந்தவ பேரக்கா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம 2 பேர் இருக்கீல, மச்சா இப்படி கதி உங்களுக்கு வரணுமா மச்சா, இப்படி ஆயிருச்சேன்னு கதறி அழுகுறாரு. கண்ணுல மாலை மாலையா இருக்கு. தண்ணி அப்படி வருது. போய் நின்று என்ன தெரியலையா நெஞ்சு நெஞ்சா அடிக்கிறாரு. தலையா அடிச்சுக்கிட்டு அவ்வளவு அழுதுட்டு இருக்கிறாரு. நம்ம நிம்மாண்டு நாய்க்கிற மூஞ்சில ஒரு சலனம் கூட இல்ல. பேரக்கா மட்டும் அப்படியே உத்து பாத்துக்கிட்டு, என் புள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு. ஒரு நிமிஷம். இதுல கீரா எழுதும்போது ரொம்ப அருமையா முதல்லயே ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சிருப்பாரு. குடும்பங்கள்ல பாசம் அப்படிங்கிறது ஒரு வழி பாதை தானா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்பா அம்மா மட்டும்தான் அந்த பாசத்தை கொடுத்திருக்காங்க. பிள்ளைகள் ஏன் மாறி போறாங்க அப்படிங்கிற இத வாசிக்கிற எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் கொஞ்சம் எனக்கே உணர்ச்சி வசப்படுது. ஒரு நிமிஷம். அப்ப ஏன் அப்படியான ஒரு சூழல் வருது? இத வாசிக்கிற எல்லாரும் கண்கலங்காம வாசிக்க முடியாது. அந்த உணர்வுகள் மாண்பு எல்லா மனிதருக்கும் இத வாசிக்கும் போது கிடைக்கும். இன்னைக்கு சமுதாயத்திற்கு ஹீராயாவோட இது மாதிரியான கதைகளை நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரே புள்ளதான். எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்க அப்படின்னா பந்தம் பாசம் எதுவும் சொல்லி தர்றது இல்ல. படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நீ எடுத்த உடனே கம்ப்யூட்டர்ல வேலைக்கு போய் 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ சம்பளம் வாங்கணும், 2 வருஷத்துல ஆன்சைட் போயிட்டு வெளிநாட்டுக்கு போகணும், லட்சமா கோடியா சம்பாதிக்கணும். அவன் 30 லட்சத்துக்கு கார் வாங்கினா நம்ம 50 லட்சத்துக்கு இங்க கார் வாங்கணும். அவன் 1 அடுக்கு வீடு கட்டினா நம்ம 2 அடுக்கு வீடு கட்டணும். இதத்தான் குழந்தை பிறந்ததுல இருந்து விட்டா வயிற்றுக்குள்ள இருந்தே பாடம் எடுத்துருவாங்க போல. அதை சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது தப்பு குழந்தைகள் மேல நான் சொல்லவே மாட்டேன். தவறுகள் யார் மேல இருக்குன்னா பெரியவர்கள் மேலதான் இருக்கு. நம்ம சரியான முறையில அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு குழந்தை தவறாக இருக்கு அப்படின்னா அந்த விரல் நம்மளை நோக்கிதான் நீட்டுது, பெற்றவர்களை நோக்கி. அப்ப அதை மிகச் சரியான முறையில சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பண்பு பாசம். இப்போ ஒரு விளையாட்டுலயே இருக்குது, ஒரு குழந்தை ஓடிட்டு இருக்குது, ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விழுந்துருச்சுன்னா அத காணாம ஓடி நீ ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே பேரண்ட்ஸ். ஆனா நின்னு அந்த குழந்தைய தூக்கி விடுன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ் இல்ல. குடும்பத்துக்குள்ளேயும் அப்படித்தான் இருக்கு. குடும்பத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய பொய் இருக்கு, பித்தலாட்டம் இருக்கு. பணம் மட்டுமே இப்ப கல்விக்கும் சரி மையமா இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு. குடும்பங்கள்லயும் பணம் வசதி வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. சொல்லப் போனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அடுப்புல சோறாக்கி உரல்ல அம்மிக்கல்ல ஆட்டுக்கல்ல அரைச்சு அப்படியான ஒரு வாழ்க்கை வாழும் போது கிடைத்த ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு சுவிட்ச போட்டா எல்லாமே இயந்திரமயம். ஆனா யாரு கூடவும் பேசத்தான் நேரம் இல்லை. நேத்து பேசலான்னு நினைச்சிருந்தேன், எனக்கு நேரமே கிடைக்கல. அம்மா கூட மகன் 2 மாசம் கழிச்சு பேசுறான். அப்பன் கூட முகம் கொடுத்து பேசுற மகன்களே இன்னைக்கு கிடையாது. எங்கேயோ அப்பா அம்மா தவிக்கிறாங்க. அதையும் மீறியும் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போனா ஒரு 1000 அடி சதுர வீட்டுக்குள்ள அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்க மிஷினா இவங்க ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகம் கொடுத்திருக்கு. இதையெல்லாம் மீறி நம்ம திரும்ப ஒரு அற்புதமான அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும் அப்படின்னா அதற்கு இலக்கியமும் கலையும் மட்டும் மிக அருமையாக துணை புரியும். இதை எல்லா இடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஈராய்யா கதைகள் எல்லாம் கேட்க அந்த குழந்தைகள் இப்ப என் குழந்தைகள் எல்லாம் சொல்லும் போது அந்த உணர்வு புரியும். ஓ நாளைக்கு நம்ம அப்பா அம்மாவை இப்படி பார்த்துக்கணும், தாத்தா பாட்டி கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தெரியும். இப்ப பெரியவர்களுக்கும் தாண்டி குழந்தைகளுக்குள்ளயும் ஈராய்யாவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செஞ்சு 1 நாள் நடத்தலாம், 2 நாள் நிகழ்வு நடத்தலாம், தொடர்ந்து 100 நாட்கள் ஒரு நிகழ்வை ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சு ஆட்களை பேசுறவங்களை கூப்பிட்டு பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்ப
இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி பேசுறதுக்கும் கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கடைசியில நீங்க நன்றி சொல்லும் போது சுத்தர கேட்கல. ஏன்னா உணர்ச்சி வயசப்பட்டு அந்த மைக்கே ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. கீராயா இப்ப இருந்திருந்தாங்க அப்படின்னா கொங்கு தமிழில் தன்னுடைய படைப்பை அதாவது கொங்கு தமிழில் இந்த படைப்பை வெளியிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் வட்டார வழக்கில் என்பதற்கு உங்களுடைய அந்த கதை சொல்லலை மிகப்பெரிய உதாரணம். அதுவும் எங்க பொதுச் செயலாளர் அடிக்கடி நேத்தே சொல்லிட்டாங்க, நாளைக்கு தமிழகத்தினுடைய பிரபலமான கதை சொல்லி சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க கதை சொல்லல நடிப்பீங்க, அதே வேஷம் போடுவீங்க, ஏற்ற இறக்கம், எந்த வட்டார வழக்கையும் உங்களால பயன்படுத்தி அந்த கதை சொல்லக்கூடிய, தமிழகத்தில் கதை சொல்லக்கூடிய மிக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையானவர் நீங்கள் என்பதை நாங்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மனமோந்து நெஞ்சம் நிறைந்து பாராட்டுகிறது. நீங்கள் நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், பொறியாளர். இன்னமும் சரியா சொல்லணும்னா பெரும்பாலான பள்ளிகள், கல்லூரிகளில் ஒரு தன்னம்பிக்கை பேசுகிற பேச்சாளர், நல்ல பத்திரிகைகள் கட்டுரை எழுதுகிற கட்டுரையாளர். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தான் படிக்கிற அந்த பட்டப்படிப்புல தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கீங்க, நல்ல நாட்டு நலப்பணி விருது வாங்கியிருக்கீங்க, லியோனி, சாலமன் பாப்பையா போன்ற மிகப்பெரிய பட்டிமன்ற ஆளுமைகளோடு பட்டிமன்றத்தில் பயணித்திருக்கிறீர்கள், விரிவுரையாளராக நீங்கள் பணியாற்றுகிறீர்கள். நீங்க அது மட்டும் கிடையாது, கண்மழிகின் கலாட்டாக, மந்திரக்கோட், சாவுப்பாடி, இருவாச்சி சாமி போன்ற நூல்களை எல்லாம் எழுதியிருக்கீங்க. முற்போக்கு கலை இலக்கிய மேடைகளில் தஞ்சை பிரகாஷ் நினைவு விருது வாங்கியிருக்கீங்க, கலை இலக்கிய மன்றத்தினுடைய கதை சொல்லி விருது வாங்கியிருக்கீங்க, தமிழால் இணைவோம் அமைப்பில் தங்கம் விருது வாங்கியிருக்கீங்க, திருப்பூர் சக்தி விருது வாங்கியிருக்கீங்க. இவ்வளவுலாம் வாங்கினாலும் நீங்கள் தொடர்ந்து குழந்தைகளோடு பயணிக்க வேண்டும், அவர்களோடு உரையாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த கதையினுடைய நிறைவிலும் அதைத்தான் சொல்லிவிட்டு என்ன சொல்றது, டிஜிட்டல் இந்தியா, இன்றைக்கு உலகம் டிஜிட்டல் இந்தியா. எல்லாம் என்ன சொல்றது, பையில எதுவுமே இல்லாம எங்கேயோ இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துற ஒரு கற்பனை உலகில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம். முன்னால ஒரு கடைக்கு போனோம்னா 100 ரூபா இருக்கும், 100 ரூபா இருக்கிறத வச்சுன்னு இன்னைக்கு கடையில என்ன, இட்லி எவ்வளவு, பரோட்டா எவ்வளவு, பரோட்டா 10 ரூபாயா, ஒரு 4 பரோட்டா, ஒரு ஆம்லெட் எவ்வளவு, 10 ரூபாயா, 50 ரூபா, 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தது போய் அருமை தோழிக்காக ஒரு செய்தியை பகிர்கிறேன். ஒரு நாள் வெளியூர் போயிட்டு இரவு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுல நான் வர்றதுக்கு போன் அடிச்சு சொல்ல முடியல, கடையில சாப்பிடுவோம்னு இறங்கிட்டேன். ஒரு பையன் எனக்கு முன்னாடி இருந்து சாப்பிட்றான், சாப்பிட்டு முடிக்கும் போன் அடிக்கிறான், டேய் மாப்பிள்ள, டேய் அப்பதாண்டா காசை பாக்குறேன், வெறும் 80 ரூபாண்டா இருக்கு, பில்லு 200 ரூபா ஆச்சுடா, டேய் ஜிபே பண்றா. அவன் அங்க இருந்து என்கிட்ட 30 ரூபாண்டா இருக்கு அப்படிங்கிறான். இப்படி 10 ரூபாய. இது போலத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசங்களும் ஒரு பண பங்குவர்த்தனை போல மாறிவிட்டது என்கிற அந்த போக்கை, கதை இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலை நீங்கள் சொன்ன கதை, அது கதை சொன்னது மட்டும் உங்கள்ட்ட இருக்க சிறப்பு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அவலங்களை அங்கங்கு கொங்கு தமிழில் அப்படியே வட்டார வழக்கோடு இணைத்து பிணைந்து கொண்டு போனீங்க. நிறைவாகவும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பிள்ளைங்களை பெற்றோர் தாங்க காரணம், நம்ம தான் காரணம். குறிப்பா ஆசிரியரும் பெற்றோர். ஒரு புள்ள நல்லா வளரலைன்னா சமுதாயம் காரணம் இல்லை, பெற்றோரும் ஆசிரியர்களுமே. 50% பெற்றோர், 50% ஆசிரியர், 2 பேரும் சரியாக பயணிக்காததான் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு. ஏன்னா ஆசிரியரை நான் துணிச்சு சொல்லலாம், ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர். ஏன்னா நாளைக்கு யாராவது ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, அவரே எப்படி ஆசிரியர்னு சொல்லுவார், நானும் ஆசிரியர் தான், எனக்கு நானும் காரணம், நான் ஒழுங்கா பாடம் நடத்துறேன், என்னுடைய சமூகம் சரியாக இன்னமும் பணி செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்போடு நீங்கள் பெற்றோர் இன்னமும் அந்த பாசங்களை ஊட்டி சொல்றதே கிடையாது. நீங்க சொன்னது, ஏன்னா ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு யாரும் பிள்ளைகளிடம் இவர் நமக்கு பெரியப்பா எய்த்து பேசக்கூடாது, இவங்க பெரியம்மா எய்த்து பேசக்கூடாது, நம்ம தாத்தா எய்த்து பேசக்கூடாது, அப்பத்தா அப்படியா, கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் அவர் சொன்னா திருப்பி பதில் பேச கத்துக்கடா அப்படின்னு ஒரு விதமான ஒரு 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 அலட்சிய போக்கினுடைய பண்பாட்டு சூழலை, பழக்க வழக்கங்களை நாம் வளர்க்கிறோம் என்கிற அந்த செய்தியோடு நிறைவு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமை சார்ந்த நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழமையே, நீங்க நிறைய கதை சொல்லணும்,
எப்படி சொல்றது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய அந்த குரலை கேட்கிறதே ஒரு 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 இனிமை, மகிழ்ச்சி. கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும், பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா உள்ளிட்ட அவையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு பின்னூட்டத்தால் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு வழக்கம் போல் நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தான் சொல்லுவார்கள். இருந்தாலும் இன்றைக்கு லட்சுமணன் ஐயா இருக்காங்க, எழுத்தாளர். ஏன்னா நீங்க இந்த கதையை பற்றி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, லட்சுமண பெருமாள் ஐயா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தேன். இல்லை இல்லை இல்லை, சரி. ரவீந்திர பாரதி ஐயா இருக்கேன். வா வா ஐயா, வணக்கம். வணக்கம் 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 தாமதத்திற்கு ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். தாமதத்திற்கு வருந்துகிறேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. அதுல நீங்க வர்றதே பெருசு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நானும் இன்னைக்கு தாமதம். எனக்கு ரொம்ப ஒரு சிலருக்கு போன் அடிச்சா யாரும் எடுக்கவே இல்ல. எங்க வீட்டம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீ கனெக்ட் ஆகி பேசுறாமா அப்படின்னா, அவ திருப்பி நான் ஆரம்பிச்சுட்டேங்க. ஆனா பொங்கு தமிழ் ஓடுதுங்க. அதுவும் இந்த கோவை சரளாமா பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க வேகமா வாங்க, இதை கேட்கறதுன்னு அலறி அடிச்சு ஓடியாங்க. நன்றி. நாங்களும் ஒரு வகையில கொங்கு நாட்டுக்காரர் தான். ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு இனிமை இனிமை இனிமை. அன்பான தோழமைகளே வணக்கம். இன்றைக்கு மிக அருமையான ஒரு கதையை கேட்டோம். கதையில நாடகத்தை கண்டு ரசித்தோம். ஒரு தனி மனித நாடகம், மோனோ ஆக்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தனி மனித நாடகத்தை கண்டு கழித்தோம் போங்கள். ஒரு கரிசல் வட்டார மொழியில் உள்ள ஒரு கதையை கொங்கு வட்டார மொழியில் சொன்னால் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்ற ஒரு அனுபவம், எவ்வளவு மேன்மையான அனுபவம், எவ்வளவு சிறந்த அனுபவம். இது தமிழ் குடும்பங்களில் உள்ள, இந்திய குடும்பங்களில் உள்ள, ஏறக்குறைய உலகின் எல்லா குடும்பங்களிலும் உள்ள தனி சொத்துடைமை சமூக அமைப்பில் நேர்கின்ற முரண்பாடுகள். இந்த முரண்பாடுகளை தான் ஒரு குடும்பத்தின் கதையாக வைத்து மிக அற்புதமாக பின்னி பிழைந்திருக்கிறார் கீரா அவர்கள். நீங்க நிம்மாண்டி நாயக்கரை எடுத்துட்டு வேலுசாமி கவுண்டர்னு வச்சுக்கோங்க, இல்ல ரங்கசாமி படையாட்சின்னு வச்சுக்கோங்க, எந்த பேர் வச்சாலும் பொருத்தமா இருக்கும். எல்லா ஊர்லயும் நிம்மாண்டி நாயக்கர் இருக்கிறார், எல்லா ஊர்லயும் குடும்பங்கள் இருக்கு, எல்லா ஊர்லயும் சொத்து இருக்குது, எல்லா ஊர்லயும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு சமூக பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை மட்டுமல்ல, குடும்பங்களும் சேர்ந்ததான் சமூகம். இது குடும்பத்தில் உள்ள பிரச்சனை. இந்த சொத்து என்பது பந்தத்தை, பாசத்தை, நேசத்தை, உறவுகளை சின்ன பின்னமாக்கக்கூடிய இந்த சொத்துறவு, இந்த சொத்துறவு சமூகத்திலே. அப்ப இதுல என்ன பண்ண, ஒரு சமூக மாற்றம் வேணும். குடும்பங்களை ஜனநாயகப்படுத்த வேண்டும், உறவு முறைகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும். பாசத்தையும் அன்பையும் வாயில சொன்னா மட்டும் போதாது, வாழ்க்கை நடைமுறையில் காட்டணும். இதற்கு கல்வியே வணிகமாகி விட்டது. டிஜிட்டல் மயமெல்லாம் வணிகமயமான டிஜிட்டல் மயமாகிவிட்டது. எனவே கல்வியை விலை போகக்கூடிய ஒரு காலத்திலே எல்லாரும் பணம் சம்பாதிக்கிற ஒரே நோக்கத்தோடு தான் மஞ்சள் பிசாசு மேல் கொண்ட மோகம் இருக்கிறதே, தாயை தந்தையை எல்லாவற்றையும் நாராக கிழித்து விடுகிறது. இதைத்தான் நிம்மாண்டி நாயக்கனுடைய குடும்பத்தின் கதையின் மூலமாக கீரா நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒரு சிறுகதையினுடைய இலக்கணம் தொடக்கத்தில் மிக நம்மை அப்படியே அசத்து விடும் தொடக்கம், முடிவும் அதே மாதிரி. இந்த பூங்குடி அம்மாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சிவாஜி கணேசன் தான் தோத்து போயிடுவாருங்க, இவர்கிட்ட வந்து நடிப்பு கத்துக்கணும். என்ன அவரை சுவை, ஒரு பரவசமான மனப்பான்மை, எல்லாவற்றையும் தன் முகத்திலையும் குரலிலும் அழகாக நடித்து காட்டிவிட்டார். தமிழ் ஒரு இனிமையான மொழி. அது கரிசல் வட்டாரத்தை வழக்கில் அது ஒரு அழகு, கொங்கு வட்டாரத்தில் அது ஒரு அழகு, எங்களூர் தருமபுரி வட்டாரத்தில் கொங்குலே எங்களது ஒரு தனிப்பிரிவு. இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி வட்டார மொழியை கேட்டீங்கன்னா அது ஒரு தனி அழகு. ஆகவே தமிழ் மொழி பல அழகுகளை கொண்டது. அந்த அழகை இன்றைக்கு கொங்கு வட்டார மொழி நடையின் மூலமாக கரிசல் வட்டார கதையை நாம் அனுபவித்திருக்கிறோம். இதுல முடிவு இருக்குது பாருங்க, முடிவு தாங்க சிறப்பு. ஒரு சிறுகதையின் முடிவுதான் அந்த கதையை இலக்கியமாக்குகிறது. இந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு ராமேஸ்வரம் இந்த கதையை வளர்த்துறாரு பாருங்க. அந்த குழந்தை வந்து எங்க போகுதுன்னு கேட்ட உடனே நாங்க ராமேஸ்வரத்துக்கு போனோம்னா அப்பதான் ராமேஸ்வரத்துக்கு போற முடிவு எடுக்கிறாங்க.
கதையினுடைய போக்கை எப்படி மாத்துறாரு பாருங்க. எங்க போறதுன்னு தெரியாம, திக்கு திசை தெரியாம, எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கிற ஒரு இடத்துல யாரோ ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய பெற்றோர் ராமேஸ்வரம் போறோம்னு சொன்ன உடனே இவங்களும் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. கதையை முடிக்கும் போது இந்த பங்கு பாகம் எல்லாம் பிரிச்சு வச்சாரே பாறைப்பட்டி கந்தசாமி நாயக்கர், அவர் தற்செயலா ராமேஸ்வரத்துக்கு வரும்போது இவர்களை பார்த்த உடனே அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, பேரக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. பேரக்கா எவ்வளவு அருமையான பாத்திரம். எங்க ஊர்ல முளகாயன்னு ஒரு பெரியவர் இருந்தார். ஏன் முளகாயன் பேர் இருந்துச்சுன்னா, அவர் சின்ன வயசுல முளகா திருடினாராம், அதனால அவருக்கு முளகாயன். முளகாயன் அவருடைய மனைவி, அவர் ரொம்ப குட்டையா இருப்பாங்க, குட்டசியும் பாரு அவரு, குட்டசின்னு செல்லமா கொள்வார். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டுமானால் முளகாயனும் குட்டசியுமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டுமானால் நிம்மாண்டு நாயக்கரையும் நம்ம பேரக்காள் மாதிரி இருக்கணும்னு இலக்கியத்துல பதிவு பண்ணிட்டார். இலக்கியம்னா வாழ்க்கை தானே, வாழ்க்கை தான் இலக்கணம். இந்த இலக்கியத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பகுதி வாழ்க்கையும் அறிந்து கொள்ளலாம். மனிதனுடைய வாழ்க்கையை இலக்கியம் அப்படி எடுத்து காட்டுகிறது. அருமை அருமை அருமை. முடிவு ஒரு இலக்கியமாவது சொன்னோம் இல்லையா? எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கூட கோபம் அந்த அம்மாவுக்கு இல்ல பாருங்க. வருத்தமோ பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்த பிறகு கூட தன் பிள்ளைகள் மேல பாசத்தை கட்டுறாங்க பாருங்க. என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? அப்படி உருக்கிடுச்சு அந்த இடம். அதான் தாய்மை. தாய்மை என்பது அந்த தாய்மை பண்பை இலக்கியத்தில் பதித்த ஹீராவுக்கு வணக்கம். பூங்கொடி பாலமுருகன் அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. இதற்கெல்லாம் காரணமான எங்கள் கலையில் வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி மேலாள் பொதுச் செயலாளரே. உணர்வு பூர்வமான உறக்கச் சொல்லுகிற உண்மைகளை பின்னூட்டமாக தந்த தோழமைக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தோழமைகளுக்கு அன்பான வேண்டுகோள், தாங்கள் யாராவது பின்னூட்டம் சொல்லணும்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கை உயர்த்தும் சிம்பலை, அந்த அடையாளத்தை உயர்த்தினீங்கன்னா நான் யாராருன்னு வரிசைப்படி அழைப்பதற்கு ஏதுவாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பின்னூட்டம் என்ற போன்ல அப்புறம் சொல்றீங்க, தோழர் நான் சொல்லணும்னு நினைச்சேன் தோழர் என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொல்றீங்க. தயவு செய்து உயர்த்து. ஏன்னா வழக்கம் போல் எப்பவுமே பின்னூட்டம் சொல்றதுக்கு நம்ம சிவசுப்ரமணிய தோழர், ரவீந்திர பாரதியா என்னைக்குமே அவங்க ரெடியாவே இருப்பாங்க. அதனால அவங்கள இயல்பாவே அழைச்சிருவோம். அதனால மற்றவர்கள் தயவு செய்து, ஏன்னா இன்னைக்கு நம்ம கணேசன் சாத்தூர் தோழர் வந்துட்டாங்க. நன்றி கணேசன். நவநீதன் ஐயா வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எம்பி அவங்க ராமகிருஷ்ணன் ஆசிரியர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் கதை விமர்சனம் பண்ணுங்க. அப்பதான் கதை சொல்லிகள் எதிர்பார்ப்பது அது ஒன்றுதான். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு விரைவா சொல்ல முடியுமோ சொல்லுங்க, முத்தாப்பியா சொல்லுங்க. நன்றி தோழர் சிவசுப்ரமணியம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நானும் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன். ஆனா இவங்க தோழர் பூங்கொடி வந்து அழகிரிசாமி ஐயா கதை சொல்லலுக்கு வந்திருக்காங்க. அப்போவே அவங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். அருமையாக சொல்லுவார்கள். அதுவும் கொங்கு தமிழில் சொன்னது அது வட்டார வழக்கையே புதுமையாக ஆக்கி கொண்டு சொன்ன விதமாக இருக்கிறோம். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது மார்க்சியம் சொல்றதான் இதுல எடுத்துக்காட்டு. பணமும் சொத்தும் உறவுகளை அறுத்து எரிந்து விடும். அதனால அதுக்கு தந்தாக்குள்ள பெற்றோர்கள் இருக்கணும். பெற்றோர் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் பெற்றோர்களை யூஸ் அண்ட் த்ரோ அப்படித்தான் பயன்படுத்துறாங்க. அதனால பெற்றோர்கள் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டும். கடைசியில என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்காங்க பார்த்தீங்களா? அதுதான் பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுங்கிறது. அது என்னதான் இருந்தாலும் சரி, பெத்த மனம் வந்து ரொம்ப இதா இருக்கும், இளகிய மனம், இரக்கமுள்ள மனம், அன்பு உள்ள மனமாக இருக்கும். அடுத்து பிள்ளைகள் இந்த மோசமாகிறதுக்கு 2 காரணங்கள் சொன்னீங்க. டீச்சருக்கு 50%, பெற்றோருக்கு 50%. ஆசிரியர் பெற்றோர் மட்டும் கிடையாது, இன்னொரு இது இருக்கு, இன்னொரு வட்டம் இருக்கு. அதுதான் மாணவர் சூழ்நிலை. நல்ல மாணவர்களுடன் பழகினால் நல்லவனாக இருப்பான், கெட்ட மாணவர்களுடன் பழகினால் கெட்டவனாக விடுவான். அது அந்த சூழ்நிலையும் அந்த நட்பு வட்டாரமும் கொஞ்சம் அதுல இடம்பெறும் என்று என்னுடைய கருத்தை தாழ்மையாக பதிவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர். அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.
இன்று கதை சொன்ன பூங்குடி பாலமுருகன் அவர்கள் அடாடாடா அந்த அவங்க சொல்ற விதத்தை பார்க்கும்போதே எனக்கு மிகவும் அருமையா இருந்துச்சு. உண்மையிலேயே தமிழ் மொழியில வந்து ஒரு கதையை சொல்லும்போது பார்க்கும்போது, அது எந்த பகுதியிலிருந்து சொன்னா கூட, அவங்களுடைய மொழியில வந்து அந்த கதைய சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்ப கீரா வந்து அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பேசிய வார்த்தைகளை வைத்து அந்த கதைய புனைஞ்சிருக்காங்க. அதுவுமே நம்ம படிக்க படிக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒழுக்கறன்னு ஒரு வார்த்தை வரும். செத்தோடன்னு ஒரு வார்த்தை வரும். ஏன்னா அதே மாரி அந்த பாகப் பிரிவினை அந்த வார்த்தைகள்லாம் வரும். அதெல்லாம் படிக்க படிக்க நம்ம பழைய அந்த காலத்துல வந்து இருந்துக்கும்போது, நம்மளுடைய அப்பா காலத்துல இருக்கும்போது இருந்த வார்த்தைகள்லாம் நெறைய பயன்படுத்தி அந்த கதைய அமைச்சிருக்காங்க. அந்த கதையுமே பூங்குடி பாலமுருகன் அவர்கள் அவருடைய அந்த வட்டார மொழியில இருக்கிற மாரி அந்த கதைய வந்து நடிச்சு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே காய்ச்ச மரம் அப்படிங்கிறத வந்து நம்ம அருமையான தலைப்பு. எப்படின்னா, ஒரு மரம் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும், குடுத்துக்கிட்டே இருக்கும், பலன குடுத்துக்கிட்டே இருக்கும். அத வந்து தண்ணி பாய்ச்சி எல்லாம் வந்து பராமரிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. நாளடைவுல வந்து அதனோட காய்க்கும் தன்மை குறைந்தவுடன், அத எல்லோருமே வந்து அத பார்க்கறத விட்டு போட்டு, கடைசியில அந்த மரத்த வந்து வெட்டுறதுக்கு பயன்படுத்துற மாரி ஒரு நிலைமைக்கு வந்துரும். அப்ப அந்த காய்ச்ச மரங்கிறது வந்து எவ்வளவு நாள் காய்ச்சி குடுத்தது அப்படின்னு சொல்றது நம்ம இருக்கோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த பாகப்பிரிவினைங்கிறது வழக்கமா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். நடக்கும். ஆனால், இதுல இந்த கதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து எனக்கு நான் நெறைய அனுபவிச்சிருக்கேன். இந்த அனுபவம்ல நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். இந்த மாரி அந்த பாகப்பிரிவினை பிரிச்சு குடுத்த பிறகு, அவங்க குடும்பம் என்ன மாரி அவங்கள இது பண்ணாங்க அப்படிங்கிறது இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்பயும் பார்த்துருக்கோம். அதே மாரி தான் இருக்கு. ஆனா என்ன வந்து அவரு கந்தசாமி பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கர் சொன்ன மாரி, இவங்களுக்குன்னு ஒரு சாவு முதலுக்காச்சும் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாசத்தோட பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. இது ஆனா இந்த கதையினுடைய இடையிலேயே ஒரு வார்த்தைய வந்து அவரு உபயோகிச்சிருப்பாரு. எப்படின்னா, பிள்ளைகள் வந்து 8 குழந்தைங்க. அந்த காலத்துல வந்து பிள்ளைகள பிறக்க போகும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அப்படி படுவாங்க. அது 20 பிறந்தாலும் சரி. எங்க பெரியப்பாக்கெல்லாம் 20 குழந்தை இருக்கு. என்ன ஏன்னா 20 குழந்தை இருக்கு. ஆனா 8 குழந்தை பிறந்தா கூட சந்தோஷம். அவங்க வந்து எதையுமே சிந்திக்க மாட்டாங்க. அந்த குழந்தையினுடைய சந்தோஷத்த பார்த்தே அவங்க காலத்த கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பின்னாடி அவங்க எப்படி இருக்க போறாங்கன்னு அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இருந்தா கூட அந்த இத வந்து சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த இடையில ஒரு வார்த்தை சொல்லுவாரு பாத்துங்க. அந்த பாகப்பிரிவினை பிரிச்சு குடுக்கும்போது, ஒருத்தனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஒருத்தனுக்கு குறையா இருக்கிற மாரி இவங்களா திங்க் பண்ணிக்கிறாங்க. அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. திங்க் பண்ணி அந்த வரியில என்ன சொல்லியிருப்பான்னா, எதிராளிக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சான்னு பயன்படுத்துறாரு பாருங்க. 8 குழந்தைகள் இவருடைய குழந்தைகள் தான். ஏன்னா எல்லாமே இவருக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. பாசமா வளர்த்த பிள்ளை தான். பெண் குழந்தைகள் இருக்கா, இங்க இருக்காங்க கூட. எதிராளிக்கு இவ்வளவு போயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதையினுடைய உள்கருத்து பாகப்பிரிவினை வந்து எப்படி பிரிக்கணும், அவங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு லைன்லயே அந்த காட்சி மரத்தினுடைய ஒரு இது அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு யாருன்னா ஒரு ஈடான உண்டா அப்படின்ற மாதிரி அவ என்னதான் பிச்சை எடுத்துக்கிறதுனால என் பிள்ளைகள் நல்லா இருக்காங்களான்னு கேட்காங்க பாத்தீங்களா? அந்த வகுறு அத சொல்லுவாங்கல்ல, பெத்த வகுற குதிக்க விடாதடா பாவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா என்னைக்குமே இப்பயும் சொல்றேன் பாத்துங்க, பெத்த தாய் யாராக இருந்தாலும் அவருடைய அந்த வயிறை வந்து குளிர வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அது எந்த பிள்ளையுமே நல்லா இருக்கா நான் நிறைய பார்த்துட்டேன் அனுபவத்துல. அதே மாதிரி அருமையான கதை, நல்ல கதை. இந்த கதையை வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இப்படியெல்லாம் ஒரு முன்னெடுப்பு செய்து நம்மளுக்கெல்லாம் வந்து கதை சொல்லிகளுக்கு பயன்படுத்தி நல்லா பண்றாங்க. பூங்குடி பாலமுருகனுடைய சொன்னது ரொம்ப ரொம்ப அருமை. நல்லா சொன்னாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அதே மாதிரி ஐயா ரவீந்திர பாரதியா அவனுடைய பின்னூட்டம் மிகவும் அருமையா இருக்கும். வழக்கமா அவர் எப்பயுமே ரொம்ப சிறப்பா சொல்லுவாரு. பல விதமான எடுத்துக்காட்டுகளோட சிவசுப்பிரமணிய ஐயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. கருமுருகன் நம்மளோட ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சிய ரொம்ப திறம்பட ஒருங்கிணைச்சு கொண்டு இருக்காங்க. நம்ம பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும் நம்ம பாராட்டுல சொல்லணும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். நன்றி தோழமையே. நவநீதன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல. கதை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு வந்துக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு திருமணம் நிகழ்ச்சி காலையில 7 மணி முகூர்த்தம். நான் போயிருந்தேன். போறப்ப கொஞ்ச நேரம் தலைவர் வர்றாருனாங்க. கஜ இருந்துச்சு. எல்லாம் பந்தி சாப்பிட போயிட்டாங்க. தலைவர் வந்தாரு. வந்தவொடனே வாழ்த்தவொடனே பாத்தீங்கன்னா இந்த கதையை ஆரம்பிச்சாரு. இந்த கதையை ஆரம்பிச்ச ஒரு 5வது நிமிடத்திலே அந்த அரங்கம் ஃபுல்லா அவர் கட்டுப்பாடு போயிடுச்சு. சாப்பிட போனவங்க அங்க பாதியில இட்லி கையில வச்ச உரம் பழையபடி அங்க இருந்து அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே வச்சுட்டு இலையோட பாதி வந்துட்டாங்க. ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 8:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கதையுடைய அப்படியே கொண்டு போய் அந்த
அந்த நிமாண்ட நாயக்கர்ல ஆரம்பிச்சு பேரக்கால ஆரம்பிச்சு கடைசியில ராமேஸ்வரத்துல முடிக்கும்போது பின்ட்ராப் சேலஞ்ச் வந்துருச்சு. அந்த ஏத்த இறக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த கதையை சொன்னிச்சு. எல்லாருக்கும் 2 3 அன்னைக்கு பரவாயில்ல, எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த கதை வந்து அவ்வளவு தூரம் வந்து அந்த பாதிச்சு நானே உருகி போனேன். அந்த தலைவர் வந்து வைகோ சொன்னாரு கோயில்பேட்டில் ஒரு 15 வருஷம் இருக்கும். அது அந்த பொண்ணோட அம்மா வந்து எங்க ஊர் அந்த போனேன். அந்த செய்தியை மட்டும் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பகுதி போயிடலான்னு நினைக்கிறேன். நான் காலத்தினுடைய ஆரம்ப கருதி. அக்கா தமிழ்மணி அக்கா இணைஞ்சிருக்கீங்க. தமிழ்மணி அக்கா எதுவும் பேசுறீங்களா அக்கா? தமிழ்மணி அக்கா அவங்கதான் நினைக்கிறேன். ஓகே, நன்றி. நிறைவாக பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலான்னு பாக்குறேன். பொதுச் செயலாளரே. அனைவருக்கும் வணக்கம். கதை மிக படிச்சு விட்டு அழுகாமலாம் இருக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு கதை. பூங்குடி அவங்க வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய குரல், அவங்களுடைய பாடல், அந்த எடுத்தது எல்லாம் ரொம்ப அருமையா அந்த கதையை சொல்லி 1974 ஏதோ எடுத்து எழுதியிருக்காரு. மிக அருமையான கதை. ஒரு பூவலர் சாமியுடைய 3 பிள்ளைகள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுல இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பூவலர் இறந்து போயிட்டாரு, சீக்கிரமே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எழுதப்பட்ட கதையா கூட இது இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு தகர காசு மாதிரியான ஒரு இதை ஒரு பையில கட்டி அந்த பெரியவர் வச்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு வீட்டுக்கு போறப்பயும் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் வீட்டுல உள்ள மருமகளும் ரொம்ப சிறப்பா கவனிப்பாங்க. கடைசியில அவர் இறந்ததுக்கு அப்புறம் போய் பார்ப்பாங்க, அது வெறும் அந்த இது நட்டுக்கு போல்ட்டுக்கு போடுற அந்த ஒரு நட்டு வாசர் மாதிரிதான் இருக்கும். இது வந்து ஒரு இது இருப்பாரு. இது வந்து ரவீந்திரபாரதி சொன்ன மாதிரி இது வந்து சொத்துடைமை சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய புனித பணம் வந்து புனிதமான உறவுகள் எல்லாம் அறுத்தெரியும் சொல்லியிருக்காரு மார்க்ஸ். அதை வந்து ஒரு காட்சியாக படுத்தி நீ வந்து இன்னைக்கு அடிப்படையானது வந்து பொருளாதார வாழ்வுதான். அந்த பொருளாதார வாழ்வுதான் நம்மளுடைய மேற்கோப்பான கலாச்சாரம் பண்பாட்டை எல்லாம் தீர்மானிக்கிறது. அப்போ அவங்க பொருளாதார வாழ்வு நல்லா இருக்கும் போது அவங்க வந்து வாரத்துக்கு 1 நாள் குளிப்பாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ஆனா இவங்க பொருளாதார வாழ்வு ஒண்ணுமே இல்லைன்னு ஆகுறப்ப மாசத்துக்கு 1 நாள் ஆகி தலைக்கு எண்ணெயே இல்லாம அந்த கொடுமையை சொல்லியிருப்பாரு. அந்த களிமண்ணை எடுத்து தலையில தேய்ச்சிட்டு அந்த அம்மா குளிச்சுட்டு வரும். அப்படிப்பட்ட கொடுமையை சொல்லியிருப்பாரு. அப்படி இதுல பிறகு 4 பிள்ளைங்களுக்கும் பிரிச்சு கொடுத்தது அந்த இதெல்லாமே நல்லா சொல்லியிருப்பாரு. அப்ப ஒரு பொருளாதாரம் இல்லைன்னா எவ்வளவு தூரம் ஒரு வாழ்வு வந்து இப்படி இது இந்த மாதிரியான கொடுமைகள் இது வந்து கீரா சிந்தித்தது. அப்ப வந்து ஒருத்தர் 2 பேர் அந்த குடும்பங்கள் இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்ப இது வந்து அதிகமாயிடுச்சு. அதனாலதான் சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. 2007 ஒரு சட்டம், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் 2007. அதுல முன்னாடி என்ன செய்யலாம்னா சொத்து கொடுத்த சொத்தை வாங்கலாம் திருப்பி. இன்னைக்கு வந்து மாசத்துக்கு ஒரு கேஸ் வந்து நம்ம பேப்பர்ல பாக்குறோம். ராம்நாட்ல வந்து வந்துச்சு, நான் வந்து பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்துட்டேன், ஆனா அவங்க என்னுடைய பராமரிப்புக்கு அவங்க செய்யறது இல்ல, அப்ப ஏன் நான் அந்த சொத்தை திருப்பி வாங்கக்கூடாது, நான் சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு திருப்பி வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் இப்ப வந்துருச்சு. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அதிகமாயிருச்சு. கீரா வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இந்த பிரச்சனை வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாக போகிறது. மார்ச் 200 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஆனால் கீரா காலத்தில் அது வந்து நடைமுறையில் பார்க்கிறார். பூவலசாமி தன்னுடைய கதைகளிலே ஒரு தீர்வாக ஒரு குழந்தைகளை ஏமாற்றும் விதமாக ஒரு தீர்வை வைக்கிறார். ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு என்னவென்றால் முதியோர்களை பராமரிப்பது என்பது ஒரு நச்சு பிடிச்ச வேலை. நீங்க வந்து லெனின் சொல்றாரு, அடுக்களை வேலை, அடுப்படி வேலை, சமையல் வேலை வந்து பெண்களுக்கு நச்சு பிடிச்ச வேலை. அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். அதை போலதான் பெண்கள்